தாயி, விஸ்வாக்கு நல்லபடியா உடம்பு குணமாகணும். சாமி சொல்லுமா. இவங்க வீட்ல இருக்கிற பையனுக்கு தான் அம்மா போட்டிருக்கு. அதுக்கு தான் அம்மனோட அபிஷேக தீர்த்தத்தை வாங்கறதுக்காக வந்திருக்காங்க. அபிஷேக தீர்த்தம் தானே, நான் ரெடியா புடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் இருங்கோ, இதோ கொண்டு வந்து தரேன். இந்தாங்கம்மா, இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் பிள்ளைகிட்ட கொடுங்கோ. 6 மணி நேரத்துல அம்மன் முழுசா இறங்கிடுவா. அம்மனை நல்லா வேண்டிட்டு போங்கோ. இந்தாங்கோ. ஓம் கௌரி மிமாய சலீலா நிஷாலக்ஷணேகவதே திவதே சாசமுஷ்மதே அஷ்டாபதே நவபதே பபூவஷே தனோ சகஸ்ரா ரக்ஷரா பரமோ தியோமன்ன. நர்ஸ், பேஷண்ட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பல்ஸ் செக் பண்ணிட்டே இருங்க. நான் கொடுத்த மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகேங்களா? பாத்துக்கோங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம் பேசணும். ப்ளீஸ் சார், நம்ம வெளில போய் பேசிக்கலாம். டாக்டர், சாரி சார், உள்ள பேஷண்ட்டுக்கு இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிச்சோம். வெளியாளுங்க உள்ள போனா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதனாலதான் நீங்க வந்த உடனே உங்களை வெளியில வர சொன்னேன். சாரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது என்னோட ஏரியா லிமிட்ல நடந்த ஒரு ராபரி அட்டெம்ப்ட். ஸோ பாதிக்கப்பட்ட பொண்ணை நேர்ல பார்த்து ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு தான் கேட்கிறேன். பார்த்திபா, இப்பவாவது என்ன பாரு. பார்த்திபா, அது இருக்கார்ல, அவர் தான் ஆட்டோல கொண்டு வந்து பேஷண்ட் அட்மிட் பண்ணது. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. ஓகே டாக்டர், இங்க வா. உன் பேர் என்ன? என் பேர் குமார் சார். நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போன? பார்த்திபா, நான் இங்கதான் இருக்கேன். எழுந்திருக்க கூடாதுமா, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கல, படுங்க. அதான் சார் சரி சரி, வா. துளசி, துளசி, பைரவி, பைரவி. மாமா, பைரவி எங்க? அத்தை அஞ்சல கூட கோவிலுக்கு போயிருக்காங்க மாமா. நேத்து நீதானே துளசி இங்க தூங்கிட்டு இருந்தான்னு சொன்ன. இங்க யாருமே படுத்த மாதிரி தெரியலையே. இங்க பெட்டெல்லாம் மடிப்பு கலையாம நீட்டா இருக்கு. அப்ப துளசி ராத்திரி இங்க இல்லையா? எங்க போனா? துளசி தூங்க போனதை நான் பார்த்தேன் மாமா. ஒருவேளை சீக்கிரமா எழுந்து கோயிலுக்கு போயிருக்கலாம். அவ எதுக்கும் அஞ்சல கிட்ட சொல்லிட்டு போயிருப்பா மாமா. அவ வந்ததும் நான் கேட்டு சொல்றேன். என்ன மாமா, துளசி போன் எடுக்கலையா? இல்ல, போன் லைன் டெட்டா இருக்கு. ஓ,
சரி நீ போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ம் சரிங்க மாமா. சொல்லுங்க மாமா. பார்த்திபா எங்க இருக்க? ஒரு ராபரி கேஸ் விஷயமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? துளசிக்கு ஃபோன் பண்ண, ரிங் போக மாட்டேங்குது. நீ அவளை காண்டாக்ட் பண்ணியா? நேற்று நைட்ல இருந்து துளசி கால் பண்ணிட்டு இருக்கேன், போவே மாட்டேதுன்னு சிவகாமி சொன்னா. என்ன மாமா, துளசி அங்க இல்லையா? இல்ல, நேத்து நைட்டு தூங்க போனதை பார்த்ததா லக்ஷ்மி சொல்றா. ஆனா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. சரி பார்த்திபா, நீ கவலைப்படாத. நான் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி துளசியோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்றேன். சரிங்க மாமா. ஹலோ. டிஜிபி ராஜராஜன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். நான் ஒரு ஃபோன் நம்பர் சொல்றேன். அந்த நம்பர் கடைசியா எந்த டவர் ஏரியால இருந்துச்சுன்னு எனக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்றீங்களா? எனக்கு இமிடியேட்டா ரிப்போர்ட் வேணும். ஓகே சார். ஓகே சார். நம்பர் என்னன்னு சொல்லுங்க சார். மாமா காஃபி. சரி நீ போமா. விஸ்வா, மெதுவா எந்திரிப்பா. பாத்துப்பா, பாத்து. அத்தை உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டேன். என்ன மன்னிச்சிட்டுப்பா. என்ன அத்தை, என்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்காக தானே கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனீங்க. தனியா இருக்க எனக்கு என்ன பயமா? நான் என்ன சின்ன குழந்தையா? இத குடிச்சிருப்பா. இது அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண மஞ்சள் தண்ணி. அந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு அஞ்சலி சொன்னா. அதான் உன்னை தனியா விட்டுட்டு காலையிலேயே கோயிலுக்கு கிளம்பி போய் இத வாங்கிட்டு வந்த. இந்தப்பா. இந்த தீர்த்தத்தை குடிச்சா 6 மணி நேரத்துல அம்மா இறங்கிடும்னு பூசாரி ஐயா சொன்னாரு. அவர் அப்படி சொன்னப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உனக்கு சீக்கிரமே குணமாயிடும் விஸ்வா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு சாமி. உங்க நம்பிக்கையே என் உடம்ப சரியாக்கிடும். என்னப்பா, என்ன போய் சாமின்னு சொல்ற? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. சொன்னா என்ன தப்பாத்த? நீங்க தான் என் அம்மா இல்லையே, என் அத்தை தானே. உங்க சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்கல்ல, அப்படின்னா எனக்கு நீங்க சாமி மாதிரி தான் அத்தை. விஸ்வா, நீ என் புள்ளதாண்டா. உன்னை 10 மாசம் சுமந்தவன் நான் தான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மகனேன்னு சொல்றதுக்கு என் மனசு துடிக்குது. ஆனா என்னால முடியல. நீ என்ன அம்மானு கூப்பிட மாட்டியான்னு என் மனசு ஏங்கிட்டு இருக்கு விஸ்வா. நான் கண்ணை மூடுறதுக்குள்ளையாவது அந்த ஆசை நிறைவேறுமான்னு தெரியல. அத்தை, இப்ப எதுக்கு நீங்க கண் கலங்குறீங்க?
ஒன்னும் இல்ல விஸ்வா, நானும் ஒரு புள்ளைய பெத்தவே இல்லையா? இப்போ உனக்கு வந்த கஷ்டம் துளசிக்கு வந்தா நான் பாத்துக்க மாட்டேனா? உன்னையும் என் புள்ளைய தான்ப்பா பாக்குறேன். ஆனா நீ என்ன சாமின்னு சொல்லி என் அந்நியமாக்கிட்டியே, அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஐயோ சாரி அத்தை, நான் உங்களை ரொம்பவும் மதிக்கிறேன். அதனால தான் உங்களை நான் சாமின்னு சொன்னேன். ரொம்ப சாரி அத்தை. எதுக்குப்பா சாரி கேக்குறேன்? நான் சாமி இல்ல, சாதாரண மனுஷிதான்னு சொன்னேன், அவ்வளவுதான். இல்லை அத்தை, உங்கள் மனசில் வேற ஏதோ இருக்கு. அதை புரிஞ்சுக்காம நான் தான் தப்பாக பேசிட்டேன். அம்மா, என்ன சொல்லி கூப்பிட்டப்பா? அம்மான்னு சொல்லி கூப்பிட்டேன். சில சமயம் நம்ம சாமியை கூட அம்மா தானே கூப்பிடுறோம் அத்தை. அந்த மாதிரி தான் நான் உங்களை அம்மானு கூப்பிட்டேன். நம்ம கும்பிடுற சாமியை விட அம்மா தான் வசந்த தெய்வம்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அத்தை, நான் உங்களை அம்மானு கூப்பிட்டேன். அம்மா, நீங்க அழக்கூடாதும்மா. துளசி சொன்னா கேப்பீங்கல்ல, அதே மாதிரி நானும் உங்க மகன் தான். இப்ப நான் சொல்றேன், நீங்க அழக்கூடாதுமா. நீ என்ன அம்மானு கூப்பிட்டல்ல, அதை கேட்டு சந்தோஷத்துல அழுதம்பா. நீ சொல்லிட்டல, இனிமே நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன். இருப்பா, நான் போய் பூஜை ரூம்ல இந்த பிரசாதத்தை வச்சுட்டு வரேன். நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? டேய் செல்போன்டா. ஆனா பேட்டரி இல்லாம இருக்கே. டேய் அங்க பாரு, பேட்டரி இருக்கு. இந்த அது புடி. போன் எப்படி உடைஞ்சதுன்னு தெரியலையேடா. ஒருவேளை மாடி ஏதாவது மிதிச்சிருக்குமோ? எதுக்கும் பேட்டரிய போட்டு பாப்போம், ஒர்க் ஆகுதான்னு பாக்கலாம். என்னடா ஆன் ஆகுதா? ஏய் ஆன் ஆகுதுடா. டேய் வாடா போலாம். துளசியோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி மாமா சொல்லியிருக்காருக்கா. அதான் டென்ஷனா இருக்காரு. இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஹலோ, சொல்லுங்க.
ஃபோன் கடைசியா இருந்த டவர் ஏரியாவை ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆர் யூ ஷூர்? சிட்டிக்கு அவுட்டர் இல்லையா? ஓகே, தேங்க்ஸ். அக்கா, துளசியோட போன் இருந்த இடத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? அப்ப பக்கத்துல தானே துளசியோட பாடி இருந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமாவுக்கு துளசி இறந்து போன நியூஸ் கிடைச்சிரும். இப்போ இந்த பேஷண்ட் பேசுற நிலைமையில இருக்காங்களா? நான் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். சாரி சார், அந்த பொண்ணுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அந்த பொண்ணு இப்ப பேசுற நிலைமையில இல்ல. இமீடியட்டா பிளட் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் தான் உங்களை ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு அலோவ் பண்ண முடியும். சாரி சார். சொல்லுங்க மாமா. துளசி நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சா? பண்ணிட்டாங்க பார்த்திபன். சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற மஞ்சள் மாரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற ஏரியாவில் துளசியோட ஃபோன் இருந்ததா லாஸ்ட் சிக்னல் வந்திருக்கு. அதான் அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த ஏரியாவா? நேற்று நைட்டு அந்த ஏரியா தான் எனக்கு பேட்ரோல். ஒரு ராபரி வேற நடந்துச்சு. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. பொண்ணா? அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? யாருன்னு பாத்தியா பார்த்திபா? இல்ல மாமா, அந்த பொண்ணை இன்னும் நான் பார்க்கல. ஆனா உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு டாக்டர் இன்னும் அலோவ் பண்ணல. நிச்சயமா நம்ம துளசியா இருக்கக்கூடாது. பார்த்திபா, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு, நான் இப்பவே புறப்பட்டு வரேன். சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்க ஆர்எம் ஹாஸ்பிட்டல். ஓகே, இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் அங்க இருப்பேன். அக்கா, மாமா பேசுறத பார்த்தா ஒருவேளை அந்த துளசி பொழைச்சிருப்பாளோ? அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு லக்ஷ்மி. துளசி உயிரோடு இருக்காளா இல்லையான்னு இப்போ கன்ஃபார்ம் பண்றேன்.